நம்ம வாழ்க்கைக்கு அதுவும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் லைஃபுக்கு தேவையான ஒரு கொஸ்டின். இந்த கொஸ்டின் இல்ல, நார்மலா ஜிஎஸ்டி அப்படின்றது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கொஞ்ச காலமா நம்மளுடைய இந்தியால அதிகப்படியா ரொம்பவே தீவிரமா பேசப்படுறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படின்றதுதான். இது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். 4 முக்கிய ஜிஎஸ்டி விகிதங்களில் பொருந்தாதது எது? ஜிஎஸ்டி இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளவு சதவிகிதம் வரி, இவ்வளவு சதவிகிதம் நம்ம வந்து வரி விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி இதுல பொருந்தாதது எதுன்னு கேக்குறாங்க. கொஞ்சம் வேகமா ஆன்சர் பண்ணலாமா? மணிமாலா 25. ஓகே, எல்லாருமே ஆப்ஷன் டி தான் கொடுக்குறீங்க. சூப்பர்மா. சோ ஏன் டி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எனிஒன் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எதனால டி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஎஸ்டி அப்படின்னா என்னப்பா? குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லுவோமா? ஸோ நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் இல்ல நம்ம ஏதாவது கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாவது சேவை நம்ம பெறணும் அப்படின்னா அதற்குன்னு ஒரு பர்டிகுலரான அமௌண்ட் இவ்வளோன்னு விதிச்சிருப்பாங்க கவர்மெண்ட். அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா பே பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி எங்கப்பா நடைமுறை வந்துச்சு? உலகத்திலேயே ஜிஎஸ்டி முதல்ல கொண்டு வரப்பட்ட நாடு எது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். உலகத்திலேயே ஜிஎஸ்டி முதல்ல எங்க கொண்டு வந்தாங்க? வெரி குட். பிரான்ஸ்ல என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் டைமா ஜிஎஸ்டி அப்படின்றத கொண்டு வராங்க. ஓகே, சோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது நம்மளுடைய இந்திய அரசு நடைமுறைப்படுத்துறதுக்கு எப்போ ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 18 2014 தான். 16 தான் என்ன பண்றாங்க? இந்த ஜிஎஸ்டிக்கு ஒப்புதல் வந்து கொடுக்கிறாங்க. ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமா நடைமுறைக்கு எப்ப வருதுன்னா ஜூலை 7, 2017 இந்த ஜிஎஸ்டி ஆனது நம்மளுடைய நடைமுறைக்கு கொண்டு வரப்படுது. அப்ப இருந்துதான் நம்ம எல்லா பொருளுக்கும் இந்த ஜிஎஸ்டி அப்படின்றத பார்க்க ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு வருஷமும் இல்ல ஒவ்வொரு தடவையும் அவங்க வந்து ஒவ்வொரு இதெல்லாம் சமர்ப்பிப்பாங்க இல்லையா? நிதிநிலை அறிக்கை எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுல ஈகரா பார்க்கக்கூடியது. சோ இந்த வட்டம் எந்த பொருளுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுல முக்கியமா ஒரு 4 விகிதங்கள் இருக்கு. சோ இப்ப வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தே பாத்தீங்கன்னா மொத்தமா இருக்கக்கூடிய பொருட்கள்ல இருந்து ஒரு 163 சரக்குகள், அதாவது பொருட்களுக்கும் ஒரு 97 வகையான சேவைகளுக்கும் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரி விலக்கு விதிச்சிருக்காங்க. வரி விலக்குனா அதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு அதோட அந்த அக்செப்ட் பிரைஸ் மட்டும் நமக்கு கொடுத்தா போதும். அதை தாண்டி எந்த விதமான வரியும் நம்ம கொடுக்க தேவையில்லை. இது வந்து வரி விலக்குக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 263 வகையான சரக்குகளுக்கு 5% நம்ம வந்து வரி கொடுக்கணும். இதை தாண்டி ஒரு 256 வகையான பொருட்களுக்கு 12% அப்படின்றத நம்ம வரியா கொடுக்கணும். ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட்னா ஒரு 18%. ஓகே, ஸோ இது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 607 வகையான பொருட்களுக்கு 18% அப்படின்றத நம்ம வரியா கொடுக்கணும். ஸோ இதை தாண்டி என்ன முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒரு 48 வகையான பொருட்களுக்கு 28% நம்ம வரியா கொடுக்கணும். இதுதான் ஒரு 4 முக்கிய விகிதங்கள் சொல்றாங்கல்ல. அந்த 4 முக்கிய விகிதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5%, 12%, 8% and 28%. இதுதான் அது. ஓகேங்களா? சோ இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ ஒரு 18 விதமான பொருட்களுக்கு இது 4மே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இதை தாண்டி ஒரு 18 வகையான பொருட்களுக்கு 3%. அதே மாதிரி ஒரு இந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா? வைரம், விலை உயர்ந்த கற்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 பொருட்களுக்குன்னு பார்க்கும்போது ஸோ நோட் பண்ணிக்கோங்க 0.125% வந்து வட்டி கொடுக்குறாங்க. சாரி, விதி வந்து நம்ம வரி வந்து நம்ம கொடுக்கணும். சரியா? ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கா ஜிஎஸ்டியுடைய முக்கிய வரி விகிதங்கள் அப்படின்றது இது எல்லாம் தான். ஓகேங்களா? வெரி குட். 101வது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? 101வது சட்ட திருத்தத்தின்படிதான் என்ன பண்றாங்க? ஜிஎஸ்டியை அமலுக்கு கொண்டு வராங்க. ஓகே, சோ இது எல்லாமே ஜிஎஸ்டி பத்தி படிக்கிறப்போ நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அதே மாதிரி மெயின் கான்செப்ட், இந்த ஜிஎஸ்டி அப்படின்ற ஒண்ணு கொண்டு வந்ததுக்கான மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாடு ஒரு வரி. ஒரு நாடு எப்படி ஒரு நாடு ஒரு வரி அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாம் வந்துச்சு இல்லையா? ஒரு நாடு
ஒரு வரி அப்படின்ற கான்செப்ட்ல தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, இந்த ஜிஎஸ்டியை அமல்படுத்தினாங்க. ஓகே, கிளியரா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? சோ எல்லாரும் சொல்லுங்க, புரிஞ்சிருச்சான்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். புரிஞ்சுச்சாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஒரு நாடு ஒரு ரேஷனா? ஆமா, அந்த மாதிரி. மேம், ஜிஎஸ்டி இஸ் குட் ஆர் பேட்? தெரியல. அது ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனை பொறுத்து. இப்ப நம்மள மாதிரி ஆளுங்கன்னா நம்மளுக்குலாம் அது கெட்டதுன்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பொருட்களுக்கு மட்டும், அதாவது நம்ம இந்த சொல்றோம் இல்லையா, அந்த 3% ஆஃப் பொருட்கள்னு சொல்றோம்ல, அதுக்கு ஓகேங்களா? சோ நோட் பண்ணிக்கோங்க. சாரி, இந்த 28 ஆன்சருக்கான இந்த 28 இருக்கு இல்லையா, இந்த 48 பொருட்களுக்கு மேல மட்டும் எக்ஸஸா வரி விதிப்பாங்களா, புரியுதா? சோ மத்த வரி எல்லாமே நார்மலா இருக்கிறது. இந்த 48 வகையான சரக்குகளுக்கு 28% வரின்னு சொல்றோம் இல்லையா, இதற்கு மேலையும் ஒரு அதிகமான வரி செலுத்தப்படுமாம். சோ இந்த வரி பாத்தீங்க அப்படின்னா அதை எப்படி சொல்றாங்க அப்படின்னா சிஇஎஸ்எஸ். இந்த பொருட்கள்ல ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் 48 பொருட்கள் சொல்றோம் இல்லையா, இந்த 48 பொருட்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸஸா இன்னும் கொஞ்சம் வரி கொடுக்கிறோம். இந்த எக்ஸஸா கொடுக்கக்கூடிய வரி எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாநில அரசு இந்த வரியினால மாநில அரசுக்கு ஏதாவது ஒரு இழப்பீடு வந்துச்சுன்னா அந்த வரியை வச்சு இதுல ஈக்குவல் பண்ணிப்பாங்க. சரியா? புரியுதா? எதனால அந்த எக்ஸஸ் வரி அப்படின்றது புரியுதா? சோ இதுவும் ஒரு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப கேட்கலாம், சிஇஎஸ்எஸ் வரி ஜிஎஸ்டில எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த 28% ஆஃப் வரி நம்ம எதுக்கெல்லாம் கொடுக்குறோமோ அதுல இருக்கக்கூடிய சில பொருட்களுக்கு இந்த சிஇஎஸ்எஸ் வரி அப்படின்றத கொடுப்பாங்க. ஓகே, புரியுதாமா? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन. கோப்ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் சட்டம் எது? கோப்ரா என்று சுருக்கமாக அழைக்கப்படும் சட்டம் எது? பொருள் விற்பனை சட்டம், இந்திய ஒப்பந்த சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம், எடை மற்றும் அளவுகள் சட்டம். கோப்ரா டெஃபினிஷன் என்னமா? கோப்ராவோட டெஃபினிஷன் என்ன? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். நோட் பண்ணிக்கோங்க. கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். இதுதான் என்னது, கோப்ரா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட். எந்த ஆண்டு இது வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1986. ஓகே, 1986 டிசம்பர் 24 என்ன பண்றாங்க, இந்த ஆக்ட கொண்டு வராங்க நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதலின் அடிப்படையில. ஏன்னா இந்திய நாடாளுமன்றம் என்ன பண்றாங்க, டிசம்பர் 24 1986 கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்ற ஒண்ண கொண்டு வராங்க. இது எதுக்காக, நார்மலா இந்த ஸ்கீம், இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நுகர்வோருக்கு நியாயமான விலையில பொருட்கள் போய் சேரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இப்போ வந்து அவங்க இப்ப நிறைய பேருக்கு அதுல அவேர்னஸ் இருக்காது. ஸோ அதோட எம்ஆர்பி கரெக்டா இருக்கா, நல்ல தரமான பொருள் நியாயமான விலையில நுகர்வோரை போய் சேரணும் அப்படின்றதுல ஒரு முக்கியமான கான்செப்டா வச்சுதான் என்ன பண்றாங்க, இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் அப்படின்றத கொண்டு வராங்க. யாரு கொண்டு வராங்க? நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றம். இந்திய நாடாளுமன்றம் என்ன பண்றாங்க, இந்த ஆக்ட கொண்டு வராங்க. புரியுதா? அவ இதோட தமிழ் வெர்ஷன் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இதன் அடிப்படையில தான் இந்த கேஸ் போட்டு சொன்னேன் இல்லையா, 1 லட்ச ரூபாய் வந்து அவங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்லாம் வந்து ஒரு விஷயங்கள்லாம் வருது இல்ல, அது. சோ அதுக்கப்புறமா இந்த ஆக்ட் என்ன பண்ணுவாங்க, இது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுனால 2019 அதை என்ன பண்ணுவாங்கப்பா, திரும்பி அதை என்ன பண்ணுவாங்க, கரெக்ட் பண்ணி வெளியிடுவாங்க. ஓகே, சோ ஜஸ்ட்